ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உப்பலான பூரி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். பூரி செய்யறதுக்கு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம பூரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக உருட்டி பூரி பிசையலாம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூரி ரொம்ப சாஃப்டாக உப்பலாக வரும். இதே போல் நம்ம ஒவ்வொரு பூரியாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே இது பாருங்கள் எப்படி வருதுன்னு. சூப்பரான பூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கொஞ்சமாக கலர் லைட்டாக மாறினோடனே எடுத்துடலாம். இதே போல் நம்ம ஒவ்வொரு பூரியாக செஞ்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.